பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். பரிசுத்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 19ஆம் ஞாயிறு, இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 9ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 9. இயேசு சுவாமியே, நீர் சொல்லும் நானோ கவனிக்கிறேன், நீர் உரைக்க கேட்டுக்கொள்ளும் வசனத்தை அடியேன் நல் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு உமக்கென்றே நான் பிழைக்கிறதற்காக பலத்தை அளிப்பீராக. சுவாமியே, நீர் சொல்லும் நானோ கவனிக்கிறேன், நீருரைக்க கேட்டுக்கொள்ளும் வசனத்தை நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி
இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு புதிய மாதத்தை நாங்கள் காணவும், இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பக்தியோடும் விசுவாசத்தோடும் ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து வந்திருக்கிற மட்டில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின்படி கூடுகிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டது போல நாங்களும் கூட கர்த்தாவே, எங்களுடைய நாட்களுக்கு கர்த்தாவே பல்வேறு நிலைகளிலே நாங்கள் செலவிட்டிருந்தாலும் கூட இந்த நாள் நல்லது என்று சொல்லி எங்களை அழைத்து வந்திருக்கிறீர், ஒன்றாக சேர்த்திருக்கிறீர், இந்த ஆராதனையிலே பங்கு பெற வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்களின் மத்தியிலும் கேட்கப் போகிற செய்திகளின் மத்தியிலும் நீர் எங்களோடு பேசப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்தில் உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த பரிசுத்த ஆராதனையிலும் கூட கர்த்தாவே, இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை அருளுரையாக உம்முடைய சத்தியமாக எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியில் இடைபடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட அந்த வார்த்தைகளை நாங்கள் சுமந்து சென்று இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தாவே அந்த வார்த்தைகளினால் நாங்கள் பலப்பட நீர் கிருபை செய்து ஆவியானவராய் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த இடத்தில் இருந்தாலும் கூட வல்லமை அவர்கள் உணரவும் சத்தியத்தின் மூலமாக அவர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்தருளும். ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஆவின் அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் கர்த்தாவே கருத்தோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 32ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறைமுறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். அது 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 146ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கீர்த்தனை 146. மான்கள் நீரோடை வாஞ்சித்து
கதரும் போல் தேவனே, என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை நிதமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை நிதமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போதேவனே, இந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 19வது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 19வது ஞாயிறு. நானே ஜனத்தின் ரட்சகர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். சகல இடுக்கண்களிலும் அவர்களை விடுவிக்கிறார். என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவரே நம்முடைய கடவுள். ஜனங்களே, அவர் உபதேசத்தை கேளுங்கள். அவர் வாயின் வார்த்தைகளுக்கு
உங்கள் செவிகளை சாயுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிறபடி ஆமென். அன்புக்குரியவர்களே, பராமண்டத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து ஒரு நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவராயிருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாள் மெய்யான விசுவாசமும் சுத்தரிதம் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விசுவாசங்களை எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாம் ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதல் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரேயமும் உண்டாவதாக. உம்மாய் துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மாய் பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா துதிராம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசனத்தோழாயிரங்கும். நித்ய பிதாவே மகிமையில் இயேசுவே நீரே. பரிசுத்தாவியோடே கமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக.
பிரார்த்தனை செய்வோமாக. மிகுந்த வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, எவ்வகையான கேட்டிலிருந்தோ நீர் கிருபையாக எங்களை விலக்கி காத்து நாங்கள் எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் தேவருக்கு அடுத்தவற்றை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கும்படி செய்தல்ல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய 19ஆம் ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதியில் வாசி கவனமாக கேட்போம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய 19ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 வரை. ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 வரை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். வானங்களே, களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே, ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே, கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே, தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த. ஆமென். அந்தப்படியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற நிருப பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். அது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசக்கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை எமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திறமளித்து காப்பாராக. ஆமேன்.
நீங்கள் ஜீவனுள்ள கடவுளுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்தில் அண்டி வந்தீர்கள். தன்னை நோயாளி என்று குடிகளில் ஒருவனும் சொல்வதில்லை. அதில் வாசம் செய்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். Alleluia, Alleluia, Alleluia. அந்தபடியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற சுவிசேஷ பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள சுவிசேஷ பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கேட்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. அப்பொழுது இயேசு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. புறாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கிறேன். அப்படி ஒன்றான குமாரனாகும் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக ஒப்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ துழித்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பற்றி விட்டார். அடுத்த ஜூலோரி மருத்துவனை ஆய்ந்திருக்க வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சத்திலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமட்ட இல்லத்திற்கு எல்லா வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை இது. கடந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே கர்த்தர் பல்வேறு விதமான நன்மையான ஈவுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். விசேஷமாக அருமையான பிள்ளைகளுக்கு நாளை தினத்திலிருந்து பள்ளிக்கூடம் ஆரம்பமாகிறது. அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக எதிர்காலத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணக்கூடிய மக்களையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஜெபத்துக்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 245 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 245 முதலாவது சரணம். அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் அத்தாவை வாக்கினால் இருதயத்தில். 245 ஞானப்பாட்டின் முதல் சரணம். இம்மாட்டும் தேவா கிருபை அடியேனாய் ரட்சித்து இக்காட்டிலும் என் ஜீவனாய் அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று ஏமாட்டும் சுவாமி எனக்கு சகாயமாய்
துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கக்கூடிய எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை சுகபலத்தோடு பாதுகாத்தவரே, விசேஷமாக எத்தனையோ விதமான சரீர சுகவீனங்கள் பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவராக கரம் எங்களை தாங்கி வழி நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை விதமான நோய்கள் மத்தியிலும் ஆண்டவராக எங்களை கைவிடாமல் தாங்கி ஏந்தி தப்பிவித்து சுமந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தும். ஆஸ்வாத்திரை கரம் எங்களை தாங்கட்டும். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறநாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இப்படிப்பட்ட நிறைவான ஆஸ்வத்தை அவருடைய வாழ்க்கையை கண்டு ஆண்டவராக ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த உதவி செய்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான வயதான மக்களும் அது கத்தில் ஒப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் தேவையான அளவுக்கு நல்ல சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை தந்துள்ளோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அருமையான மக்களுடைய பாதையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்தலும். விசேஷமாக அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக, டேனியல் தங்கப்பிரகாசம், நேசகுமாரி அம்மாவுக்காக, பாப் லாசரஸுக்காக, டாக்டர் கனகராஜ் ஜெயன் கனகராஜ் அவர்களுக்காக, ரெவரன் சாம் வி ஐயாசாமி அவருடைய துணைவியாருக்காக, டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காக, பாக்கியன் ஜேம்ஸ் அம்மாவுக்காக, மங்களம் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கரம் அவளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவராக நீதாமே பரிபூர்ணமான ஆசுவாத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவராக உமது கரம் அவளோடு கூட இருக்கும். விசேஷமாக கமலா அம்மாவுக்கு ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் சுகத்தை பலத்தை தந்தாலும் ஆண்டவராக நாமும் மகிழ்ப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான அனைவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆசுவாத்திரை கரம் அவளை வழி நடத்தட்டும். விசேஷமாக அருமையான சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஈயனுக்காக ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே அவளை ஆசுவத்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே அந்தந்த மாதத்தில் அதனுடைய காரியங்களை அந்த அருமையான பிள்ளைகள் செய்வதற்கும் அந்த கிருபை ஆசுவாத்துடைய கரம் வழி நடத்துதல் பாதுகாப்பு தேவதூதர்களுடைய பராமரிப்பு அவளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் உங்கள் கத்தில் ஒப்படுகிறோம். கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க. ஆண்டவர் நீதாமே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான சிறு பிள்ளைகளும் உங்கள் கத்தில் ஒப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ராஜகுமாரி விமலநாதன் அவர்களுக்காக, மங்கள வில்லியம்ஸுக்காக, லதா ஃபென்னுக்காக, நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே உமது கரம் அவளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக அருமையான சிறு குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவளுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தலும். ஞான செல்வம் மாணிக்க அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்கால்களுக்கு பலத்தை தாரும். அருமையான சகோதரன் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதயத்தில் பலவீனத்தை பட்டக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவராக ரத்தம் பாயட்டும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக நீதாமே அந்த நோய்களிலிருந்து விடுதலை பெற்று ஒரு மீண்டுமாக ஆண்டவராக உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்த உதவி செய்கிறோம். சுதி தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தை இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசிரியத்தை காப்பாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 362 ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 362. இயேசு எந்த நேசரே கண்டேன் வேத நூலிலே, பாலர் அவர் சொந்தந்தான், தாங்க அவர் வல்லோர்தான். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர் மெய்வேத வாக்கியதே.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பதிவு ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது மத்திய எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். மத்தேயு 9வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அப்பொழுது இயேசு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதானவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா, காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கொடு நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சது தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 19வது ஞாயிறு. இந்த ஞாயிறில் நாம் ஒரு சில காரியங்களை இதுவரை கேட்காத அறியப்படாத தியானங்களை நாம் செய்ய இருக்கின்றோம். இந்த வேதவசனம் சொல்லுகிறது, இப்போ வாசி கேட்ட இந்த பகுதி, ஏசாமி ஒரு வீட்டில் இருக்காரு, பேரலிட்டிக் அட்டாக், திமிர்வாதக்காரன், அவனை கூட்டு வராங்க, 4 பேர் கூட்டு வராங்க. ஏசாமி வீட்டுக்குள்ளே போக முடியல, கூரையை பிச்சுக்கிட்டு உள்ளே இறக்குறாங்க. ஏசாமி அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு
நடந்து போப்பான்னு சொல்கிறாரு. உன் படுக்கை எடுத்துகிட்டு போயிட்டுப்பான்றாரு. படுக்கை எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே இருந்தவங்களாம் திட்டுறாங்க, என்னப்பா இப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்னு. ஏசாமி சொல்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவனுக்கு சுகத்தை தானே கொடுத்தேன், எது எளிது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் அந்த சம்பவம். இந்த சம்பவம் சமநோக்கு நற்செய்தி நூல் சினாப்டிக் காஸ்பலில் 3 சுவிசேஷத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். இப்போ வாசிக்கிட்ட மத்தேயு 1:9, 1-8, மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-12, லூக்கா 5:17-26, இந்த 3 பகுதியிலும் சொல்லப்பட்டது. இதில் சில காரியங்கள் உண்டு. இந்த காரியத்தை குறித்து நாம் சில தெளிவுகளை பெற முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இயேசுனுடைய சொந்த ஊருக்கு வந்தார். மத்தேயு 9:1. அப்போது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். தம்முடைய, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவருடைய சொந்த ஊருக்கு வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தா, மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்தில் வாசித்தா, சில நாளுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அது கிறிஸ்துவனுடைய ஊர். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊர் எது என்று சொன்னா அது கப்பர்நகூம். அதனால தான் கப்பர்நகூமில் இந்த பேதுருடைய வீட்டில் இவர் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேத அறிஞர்கள் சொல்றாங்க. மத்தேயு 9:2, மார்க் 2:3, லூக்கா 5:18 கிறிஸ்துவினுடைய சொந்த ஊர் கப்பர்நகூம், தம்முடைய சொந்த ஊர், கிறிஸ்துவனுடைய சொந்த ஊர் என்று சொல்லப்படுகிறது. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா, கப்பர்நகூம் சென்று தங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கப்பர்நகூம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் கலிலேயா. மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கப்பர்நகூம் என்று சொன்ன வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா சி ஆஃப் கேலிலி. இது ஸ்லைடுக்காக அப்படி குறுக்கி போட்டிருக்கு, அப்படி குறுக்கில் அப்படி நீட்டாக இருக்கும். த மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ் இன் கேலிலி. என்னடா இது கலிலேயா கலிலேயா கலிலேயானாக்கா எங்கன்னா, அந்த கலிலேயாவில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அற்புதங்களை செய்கின்றார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எங்கே கடல் மீது நடந்தார், எங்கே வந்து மீன் பிடிக்க சொன்னார் என்று சொல்லக்கூடிய அந்த விவரங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் திமிர்வாதக்காரன், திமிர்வாதம் என்று சொன்னா பேரலிட்டிக், கால்கள் கைகள் வழங்க முடியாத ஒருவன். இவனை மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசித்தா 4 பேர். ஆனா லூக்கால என்ன சொல்றாருன்னா 5ஆவது அதிகாரம் 18வது வசனம் சில மனுஷர் கொண்டு வந்தாங்க. இந்த பேரலிட்டிக் என்று சொல்லப்படுது. ஒரு கவிதை ஒன்று ஏற்கனவே நான் படித்தது ஞாபகத்து வருது. நான் எழுதின கவிதைலாம் இல்லை, ஏற்கனவே ஒரு கவிதை படித்தது. இந்த பேரலிட்டிக் என்ன செய்வாங்க, போலியோ வேக்சினேஷன் செய்கிறாங்க இல்லையா, இந்த போலியோ வேக்சினேஷனுக்கு அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கவிதை இப்பார எழுதப்படுது. சின்ன வயசுல உன்னை தொட்ட போலியோ இன்னும் கூட உன்னை விட்டு போலியோ, சின்ன வயசுல உன்னை தொட்ட போலியோ இன்னும் கூட உன்னை விட்டு போலியோ, போட்ட மருந்து தொண்டைக்குள்ள போலியோ, போட்ட மருந்து தொண்டைக்குள்ள போலியோ, போட்ட மருந்து உண்மையிலே போலியோ. இந்த போலியோன்ற ஒரு வார்த்தை வச்சு வேர்ட் பிளே பண்ணியிருக்கான். சின்ன வயசுல வந்த உனக்கு போலியோ இன்னும் கூட உன்னை விட்டு போலியோ, போட்ட மருந்து தொண்டைக்குள்ள போலியோ, போட்ட மருந்து உண்மையிலே அது வந்து ஒருவேளை நல்ல மருந்து இல்லையோ, போலியோ என்று சொல்ல. இந்த திமிர்வாத நீங்க இவனை மன்னித்தார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இப்போ வசனத்தை வாசித்தா இயேசு சாமி ஒரு வீட்டுக்குள்ள வராரு, இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்றாங்க இயேசு சாமி அவங்களுக்கு பிரசங்கம் பண்றார்.
வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டான். இப்போ ஏசாமி என்ன செஞ்சுருக்கணும்? எப்பா இந்த வீடு பத்தாது, இது சின்னதாக இருக்குது, வாங்க நம்மளாம் வெளியில் போய் நின்று பேசலாம், இல்லைன்னா அப்படி மைதானத்துக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. இதை விட்டுட்டு அந்த வீட்டில் வந்து உட்காந்துன்னு பேசுகிறார். இப்போ என்ன நடக்குது? அங்கே அந்த திமிர்வாதம் பிடிச்ச மனுஷனை கூப்பிட்டு வராங்க. உள்ள நுழையணும்னு நினைக்கிறான், போக முடியல, வீட்டு கூரையை பிச்சுட்டான். இப்போ நான் கேட்குறேன், ஏசாமின்னா அங்கே பேசிக்கிட்டேவா இருக்க போகிறாரு? கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கக்கூடாதா? பொறுத்து இருந்து இவங்கெல்லாம் ஏசாமி பேசி முடித்த பிறகு அப்புறம் அந்த திமிர்வாதக்காரனை கூப்பிட்டு போகலாம்ல. அதனால தான் இன்னைக்குள்ள கேப்ஷனில் கஷ்டமும் நஷ்டமும் என்று சொல்லி இந்த கேப்ஷன் நம்ம பார்க்குறோம். என்ன கஷ்டம்? வீட்டுக்குள்ளே போக முடியல. என்ன நஷ்டம்? அந்த வீட்டை உடைச்ச நஷ்டம். அந்த வீட்டுக்காரன் வீட்டை உடைக்கிறான். இவர் நிற்கிற இடத்துக்கு மேலே சரியா மேலே வந்து உதிருது. டேய் என்னடா, வேதத்தை எடுத்து வாசித்தா அவர்கள் மேற்கூரியை பீத்து எறிந்தாங்க. டே பத்திரமா எடுறா, டே ஒழுங்கா எடுறா, ஓடு ஒன்னொன்னா எடுறா அப்படின்லாம் சொல்லிக்க மாட்டான். அவன் கைக்கு வந்ததை எடுத்து தூக்கி போட்டிருப்பான். இப்போ இந்த வருஷத்துடைய விபிஎஸ்ல ஒரு பாட்டு இருக்கு. அந்த போலியோ பாடு, அந்த அட்டாக் ஆன பையன், அந்த ஆள் சொல்றானா, டே மெதுவாடா, கீழே தொப்புன்னு போட்டுறாதீங்கடா, ஏன்னா இவனுக்கு மேலே தூக்கிட்டு போறான்ல. அப்போ என்ன படிக்கட்டே ஏணி இல்லாமல் இருந்திருக்கும், மெதுவாக தூக்கிட்டு போங்கடா, தொப்புன்னு போட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி பேசுறான். அப்போ ஏசாமி சொல்ற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா எது பாவம்? முதல்ல அதை கேட்கணும். எது பாவம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னா எது பாவம்? எது பாவம்? வேதம் பாவத்தை குறித்து என்ன சொல்றது? நம்ம என்ன சொல்லுவோம்? உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காத பாவம், சிகரெட் பிடிக்காத பாவம், தீய புத்தகம்லாம் படிக்காத பாவம், குடிக்காத பாவம், பொய் பேசாத பாவம், கெட்ட வார்த்தை பேசாத பாவம். அதனால தான் இன்னைக்கு வாசிக்கிட்ட நிருப பகுதியில் வாசித்தோம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாதிகளிலிருந்து போடுறோம். இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் சொல்றாங்களே, அதெல்லாத்தையும் விட இந்த பாவங்கள் மிக முக்கியமான பாவங்கள் என்று வேத புத்தகம் சொல்கிறது. என்னென்ன பாவம் சொன்னா, நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அதாவது கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை மீறுவது பாவம். கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை மீறுவது பாவம். ஆகவே பாவம் என்பது கடவுள் கொடுத்த 10 கற்பனை, அது நமக்கு பாவத்தை கொடுக்கிறது. அந்த பாவத்திலிருந்து விடுது. அதனால ஏசாமி சொல்றாரு, எது எளிது? எது எளிது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, எழுந்து நட என்று சொல்வது எளிதா? எழுந்து நடன்னு சொல்றது அது செயல்ல காட்டணும். பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா அது சிம்பிள். அது மன்னிச்சதா, மன்னிக்கப்பட்டதா, மன்னிக்கப்படலையா எதுவும் நமக்கு தெரியாது. 2வது காரியம் சொல்லுகிறது, அநீதியெல்லாம் பாவம். அநீதியெல்லாம் பாவம். 1 யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனம். அநீதியெல்லாம் பாவம் தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. எதெல்லாம் அன்ஜஸ்டிஸ், எதெல்லாம் தவறு, நல்லா நமக்கு தெரியும், இது தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். தப்புன்னு செஞ்சா நம்ம என்ன செய்யணும்னா அது அநீதி, நியாயம் இல்லை, அநியாயம். எதுக்கெல்லாம் முன்னாடி ஆ போடுறோமோ அதெல்லாம் தப்பு அப்படின்றத நம்முடைய கலைஞர் மு கருணாநிதி அவங்க சொல்லுவாங்க. எதெல்லாம் எந்த வார்த்தைக்கு முன்னாடியெல்லாம் ஆ போடுறாங்களோ அது கட்சிக்காக சொன்னார், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவார். அநீதெல்லாம் பாவம். 2வது காரியம் சொல்லுகிறது. 3வது காரியம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் பாவம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை செய்யாமல் போன, நல்லா தெரியும் நமக்கு அது செய்யணும் அப்படின்னு, நான் செய்யாம போனா அது எனக்கு பாவத்தை உருவாக்கும்.
நன்மை செய்ய அறிந்திருந்து அவன் செய்யாமல் போவனால் அது பாவம். 3 காரியம் சொல்லியிருக்கேன். எது பாவம்னு சொன்னால், முதலாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், அநீதியெல்லாம் பாவம், நன்மை செய்ய அறிந்து, அதனால தான் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். உன் சகோதரருக்கு நீ நன்மை செய்ய, விசுவாசனுடைய வீட்டாருக்கு நன்மை செய்ய கடவோம் என்று சொல்லப்படுது. 4வது காரியம் எது பாவம் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சமுசெய்யப்படுகிறதுனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். எதெல்லாம் நீ நம்பலையோ, எதெல்லாம் நீ விசுவாசிக்கலையோ எல்லாமே பாவம். விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே பாவம் என்றால் என்ன? இதுதான் பாவம். இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவதற்காக தான் அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப எல்லா பாவம் செஞ்ச, எல்லாம் துணிகரமா செஞ்சுட்டா கடவுள் விட்டுருவாரா? 3 காரியம் மன்னிக்கப்படாத பாவங்கள் என்று சொல்லி 3 பாவங்கள் சொல்லப்படுகிறது. 3 பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள். முதலாவது காரியம் எதுனா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் மன்னிக்கப்படாத பாவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31, 32. மன்னிக்கப்படாத பாவம். வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாக பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. முதலாவது காரியம், பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீ பாவம் செய்தா உன் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பதில்லை. 2வது காரியம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் எங்க சொல்லப்படுகிறது சொன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 13வது வசனம். இப்படி இருக்க நன்மையானது நமக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதா இருக்கபடி அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குறதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். 1 பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம், 2வது மரணத்துக்கு ஏதுவான பாவம். 3வது மன்னிக்கப்படாத பாவம் என்று சொன்னா, கிறிஸ்துவை விட்டு விலகுவது பாவம். நான் கிறிஸ்துவை விட்டு விலகிட்டேன்னு சொன்னா அது எனக்கு பாவம். முதல்ல பாவம்னா என்னன்னு பார்த்தோம். 2வது மன்னிப்பு என்று சொன்னா எதெல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம். 3வது காரியம் ஏசாமி சொன்ன ஒரு காரியம். என்ன சொல்றாரு? அரைஸ் அண்ட் வாக், எழுந்து நட. எழுந்து நட. எங்க போனோம்? எழுந்து நடந்து எங்க போனோம்? இன்னைக்கு இந்த திமிர்வாத பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளால எதிர்காலத்தை நோக்கி நடக்கவே முடியாது. எதிர்காலத்தை நோக்கி நடக்கணும். இப்போ எதிர்காலத்தை நோக்கி நடக்க சொல்லுகின்றார். உன் எதிர்காலம் என்ன? நீ ஏன்பா படுக்கையா படுத்துக்கிட்டு இருக்க? எழுந்து நட. உன் எதிர்காலம் என்ன? வாட் அபவுட் யுவர் ஃபியூச்சர்? எழுந்து நடந்து போய்கிட்டே இரு. நடந்து போய்கிட்டு இருக்கு. உன் படுக்கை விட்டு நட. நீ படுக்கை இருக்க, இந்த படுக்கை விட்டு நட. இந்த படுக்கையிலே படுத்துக்கிட்டு இருக்காத, எழுந்து நட. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, வியாதியா படுத்துக்கிட்டு இருந்தா படுத்துக்கிட்டே இருக்காதீங்க, ஏஞ்சி போங்க, ஏஞ்சி நடங்க, ஏஞ்சி வீட்டை அந்த படுக்கையிலேருந்து ஏஞ்சி அப்படி ரூமுக்கு வெளியிலலாம் போங்க அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். 3வது காரியம், உன் பிரச்சனைகளை விட்டு நட. என்ன பிரச்சனை? இன்னைக்கு அந்த திமிர்வாதக்காரனுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். என்னடா வாழ்க்கை எப்படி போச்சு? எல்லாரும் நடக்கிறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, பல்வேறு இடங்களுக்கு போறாங்க, பல்வேறு விசேஷத்துக்கு போறாங்க, என்னால் எங்கேயுமே போக முடியலையே, நான் இப்படியே இருக்கிறேனே என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளை விட்டு, என் எதிர்காலம் இப்படியே தான் போகுமா, நான் கல்லறைக்கு போற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா என்று சொல்லக்கூடியது, உன் பிரச்சனையை விட்டு நட. 1 உன் எதிர்காலத்தை நோக்கி நட, 2 உன் படுக்கை விட்டு நட, 3வது உன் பிரச்சனையை விட்டு நட. 4வது காரியம், உன் கடந்த காலத்தை விட்டு நட. போதும்,
நீ இது வரைக்கும் பட்ட பாடுகள் போதும், எவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டன்னு தெரியாது. இவன் ஒரு குழந்தை இல்லை, இவன் ஒரு மனுஷன், போதும் பட்ட கஷ்டம் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு பாவத்தை மன்னித்து எழுந்து நட என்று சொல்ல. அரைஸ், எழுந்து நட, அரைஸ் அண்ட் வாக். நம்மளது வந்து அரைஸ் அண்ட் ஷைன், கோ அண்ட் ஷைன், போய் பிரகாசி என்று சொல்லக்கூடிய தலைப்பு தான் நம்ம வச்சிருக்கோம். ஆனால் அவனுக்கு ஒரு 4 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 4 பேரும் அவனை இயேசுவினிடத்தில் கூட்டு வந்தார்கள். ஒரு நம்பிக்கை, இவரால் செய்ய முடியும், இவர் செய்வார், இவர் உதவி செய்வார், இவருக்கு வந்து செய்வார். அந்த 4 பேருடைய நம்பிக்கை என்ன? உள்ள போக முடியலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இன்னைக்கு இவரை பிடிச்சிடணும், அந்த கூரையை பிச்சுக்கிட்டாது உள்ளே இறக்கணும். இப்ப 3வது காரியம், அந்த வீட்டுக்காரன். அந்த வீட்டுக்காரன் இந்த திமிர்வாதக்காரனுக்கு சொந்தக்காரனா இருக்க முடியாது. இருக்க முடிஞ்சதுன்னா என்ன செஞ்சிருப்பாருன்னா, டே இன்னைக்கு வராரு ஒருத்தர், ஒரு சிக்லி பர்சன் ஒருத்தர் வராரு, அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லை, அவன் தன் வீட்டை இடிப்பதற்கு விட்டு கொடுத்தான். அவன் விட்டு கொடுத்ததுனால அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு அற்புதம் நடைபெற்றது. அந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டை உடைக்கலனா, உடைக்கிறதுக்கு விட்டு கொடுக்கலனா அங்க ஒரு அற்புதம் நடைபெற்றிருக்காது. தன் வீட்டை இடிப்பதற்கு விட்டு கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்து அந்த வீட்டுக்காரன் கடவுளிடத்துல ஒரு பெயரை பெறுகின்றான். சரி, இப்ப என்ன நடக்குது? 4வது காரியம், படுக்கை. அந்த படுக்கை என்ன செய்கிறது என்று சொன்னா, ஏசாமி சொல்றாரு, முதலில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ற. படுக்கை, பெட். அவன் இது வரைக்கும் இருந்த பெட்டோடு தானே தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. அந்த பெட்டை எடுத்துட்டு போ என்று சொல்லுகிறான். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? படுத்தவன் எழுந்திருச்சிருக்கணும். அப்போ அவனுடைய ஸ்பெயின், அவனுடைய முதுகெலும்பு வேலை செய்ய ஆரம்பிச்சு. 2வது, அந்த படுக்கையை எடுக்கணும்னு சொன்னா அதை உருட்டி இருக்கணும், பாயை போல உருட்டி இருக்கணும். அப்போ அந்த கைகள் உள்ள நரம்புகள். 2வது, அவன் அந்த படுக்கையை தூக்கி இருக்கணும். இப்போ அவன் இத்தனை நாளா இருந்த சூழ்நிலையில இப்போ அவனை வெயிட்டை தூக்குறதுக்கு அவனுக்கு முதுகுல பெலன் தூக்கி இப்போ தோல் மேல போடுகின்றான். இந்த சூழ்நிலையில தான் முதல்ல அந்த திமிர்வாதக்காரனை இந்த படுக்கை சுமந்தது. இப்போ அந்த படுக்கையை இந்த திமிர்வாதக்காரன் சுமக்கின்றான். அதான் அங்க ஒரு பெரிய பாரடாக்ஸ். என்ன? முதல்ல அந்த படுக்கையை அவனை சுமந்தது, இப்போ இந்த படுக்கையை அவன் சுமக்கின்றான். கர்த்தர் இன்னைக்கு உன் பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைகளை உன் கால்களின் கீழ் போட்டு அவைகளை நீ சுமந்து போகும்படியாக கர்த்தர் செய்கின்றார். அவைகள் உன்னை சுமப்பதில்லை. இந்த வசனத்தை வாசிக்கிட்டே வந்தா கடைசி சொல்லும். இது சொன்ன பிறகு என்ன நடக்கும்? இப்ப நம்மளா இருந்தா என்ன, உடனே போடுறா, ஒரு செல்ஃபி போடு, ஒரு இது ஸ்டேட்டஸ் போடு, என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும், நான் ஒரு திமிர்வாதக்காரனை இது எழுப்பிட்டேன் அப்படின்னு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் போட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவோம். வேதத்தை வாசித்தா என்ன நடக்குதுன்னா, 12வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை வாசித்தா இயேசு அந்த இடத்தை விட்டு போயிட்டார். இயேசு அந்த இடத்தை விட்டு போயிட்டார். 12வது வசனம், மார்க்கு 2வது அதிகாரம் 12வது வசனம். உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனான். அப்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தார்கள். 13வது வசனம், அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அவ்வளவுதான். அந்த இடத்துல இருக்கிறதே கிடையாது. நீங்க எப்போ பார்த்தாலும் வேதத்தை எடுத்து வாசித்தா நல்லா தெரியும், எங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குதோ இமீடியட்டா அந்த இடத்த விட்டுட்டு ஏசாமி மூவ் பண்ணிடுவார், அங்கேயே இருக்க மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்வது, அந்த வீட்டுக்காரனை போல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்வது. இவர் பாட்டு போயிட்டாரு, அவன் பாட்டு படுக்கை தூக்கிட்டு போயிட்டான். இந்த வீட்டுக்காரனுடைய நிலைமை இப்போ அவன் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி ஆகணும். கடவுளுக்காக தன் வீட்டை திறந்து கொடுத்த ஒரு மனிதன், அது உடைக்கப்படுவதற்கு, அது பாழாக்கப்படுவதற்கு, நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனிதன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுடைய படுக்கைகள் எங்களை சுமப்பதல்ல, நாங்கள் படுக்கையை சுமந்து அதை தூக்கி தூர போடுவதற்கு எங்களுக்கு கரங்களிலே, எங்களுடைய சரீரத்திலே பலத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக ஆளுகை எங்களை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். ஆண்டவராக நீதாமே அந்த வீட்டுக்காரரை போல எங்களுடைய இல்லங்கள் உமக்கென்று திறக்கப்படட்டும். உமக்கென்று அவைகள் மகிமையை கொண்டு வரட்டும். அற்புதங்கள் எங்களுடைய இல்லங்களில் நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும், விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களோடும் இன்று சதகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே கலந்து கொள்ள முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த ஒவ்வொரு தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 20வது ஞாயிறு அனைத்து காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 292 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். சபையின் அஸ்திபாரம் நன்மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மனவாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். சபையின் அஸ்திபாரம் நன்மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மனவாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார்.
Satan logam bayamurutidum bin manginorin drogam manadai vajikum sabayengalin satam ematum என்பதாம் ஈராவில் கண்ட துக்கம் காலையில் பூரிப்பாம். போராட்டம் அவமானம் இனா கஷ்டத்திலோ நீங்காத சமாதானம் மீசபாய் வாஞ்சிக்கோ இனிவின் காட்சி காண்டு ஆதேனும் போரெல்லாம் தீர்த்து வெற்றி சிறாந்து மகிழும் சபாயம். நெஞ்சாய் சுவாமி உமாக்கே இவாய் பாடாய்க்கிறேன் நீரிந்த காணிக்கையே கேட்டீரென்றறிவேன் கேட்டீரென்றறிவேன் என் மகனே உன் நெஞ்சாய்த்தா நீ கடனை தீர் வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்கிறேன் மாட்டாயே என்கிறேன். அப்பா நீராதயவாய் அங்கீகரிக்கவோ நான் அதை உள்ள வண்ணமாய் தந்தே நண்பாயிரோ தந்தே நண்பாயிரோ. எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, எதிர்காலத்தை நோக்கி நட என்று சொல்லி எங்களை எழுப்பி விடக்கூடியவரே, ஆண்டவராக உமது கரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீர்தாம் இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவராக உமது அற்புதம் செய்யப்படுவதற்கு எங்களுடைய வீடுகள் உடைக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், அது நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர்தாம் உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நாங்கள் உமக்கென்று நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீர்தாமே இந்த காணிக்கைகளையும் படைத்துடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமார். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும்.
நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடும் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல் ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல் ஆட்சி நடத்த உதவி செய்திருளும். எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றியதனால் சிறைசாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டும் பொழுது உம்மிடத்தில் இருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை சந்ததி தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தின் தாரும் எங்கள் நாளுக்கு நாம் அளிக்கிறது போல பாட்டில் மன்னியும் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்த்து கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்னென்ன சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவருமாதாவிடம் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென். ஆமென். ஆராதனையின் நிறைவு பாடலாக 12ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தர் இப்போ கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தரே போக்கிருபை செய்ததாலே நம்மை வான ஊரால் போஷித்ததற்காக அவரை ஆசீர்வாதம் நமது மீதில் கூறப்பட்டதாலே
தேவ ஆவியாரே துணை பெற்று பக்தியாக நாம் நடந்து கொள்வோமாக. சுவாமி எங்கள் போக்குக்கும் வரத்துக்கும் சித்தி தந்து உழைப்போடோய்வையும் நீர் ஆசீர்வதித்து தந்து முடிவை தந்து காரும் மோட்சத்தில் பிரவேசம் தாரும். ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து பாவங்களை விட்டு விலகி உடைய வருகையிலே நாங்கள் பங்காளிகளாய் சேர்வதற்கு இந்த பூமியிலே எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியான ஒரு கிருபையை தந்தருளும். இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ்வது முக்கியமல்ல கர்த்தாவே. உம்மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், உம்மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையிலே நிலைத்து நிற்கும்படியான ஒரு கிருபையை தந்தருளும். விசுவாசத்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிற விதமாய் அனுதினமும் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், அனுதினமும் விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும், கடைசி காலமாய் இருக்கிறபடியால் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நீர் கிருபை செய்தலும். வாரம் முழுவதுமாக என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற பிரயாசங்களை வாய்க்க செய்தலும். துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையா. ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.